ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாம் இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சின்ன ஜார் எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயனாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வரமிளகா காரத்துக்கு 1 வரமிளகா எடுத்திருக்கேங்க. இந்த வரமிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 1 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துனா போதும். புளி சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்த்துட வேணாங்க, நமக்கு வெங்காயத்துலேயே தண்ணி விடும். தண்ணி சேர்க்காமல் நம்ம சட்னி அரைச்சாதான் இந்த வெங்காய சட்னி டேஸ்ட் நமக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போது சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை, தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப மைய அரைக்கணுங்கிறது இல்லைங்க, 1-2 அரைச்சாலுமே இந்த வெங்காய சட்னியோட சுவை இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காய சட்னியை நம்ம இந்த மாதிரி தான் தாளிக்கணுங்க. அப்போ தான் இதோட சுவை நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பை ஆன்லேயே வச்சுட்டு சட்னியை நம்ம சேர்த்துனோன்னா வெங்காய சட்னி கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடுங்க. அதனால தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை நான் அரைச்ச சட்னியை சேர்க்க சொன்னேன். அவ்வளோதாங்க, சட்னி நமக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ்க்கெலாம் இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 5 நிமிஷமே அதிகங்க. 3 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இந்த சட்னி. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நம்ம வதக்காமல் அப்படியே அரைச்சி சேர்த்துருக்கறனால வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. புளி, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கறனால அதோட சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வெங்காய சட்னியை அரைச்சோன்னா 2 இட்லி 4 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்கங்க. சூடான இட்லியோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த வெங்காய சட்னி சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.